அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரே இரவில் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களை அதிர வைத்த சீமான். இது குறித்த முழுமையை இந்த பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் ஏற்பட்ட அந்த மிக்ஜாம் புயல் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பை விட திமுக கட்சிக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு புயலுக்கு பிறகு திமுக கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா மக்களை நேரில் சந்திப்பதற்கே பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களை அவங்க போயிட்டு நேரில் சந்திக்க போன எல்லா தருணங்கள்லையும் மக்கள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியின் அமைச்சர்கள் மேலே இருந்த ஒரு பயம் மரியாதை எல்லாமே போய் அவங்க எல்லோரையுமே நேராக கேள்வி கேட்ட ஒரு தருணம் அப்படின்றது திமுக அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் மக்களை நேரில் சந்திக்கும் போது கூட மக்கள் பாத்தீங்கன்னா துணிச்சலாக கேள்விகளை எழுப்புனதும் நீங்க என்னதான் தமிழ்நாட்டுக்கு பண்றீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு உதயநிதி ஸ்டாலினை அந்த இடத்துல இருந்தே போகவும் வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த தமிழ் மக்களா இவங்க அப்படின்னு கேட்கிற ஒரு அளவுல தான் மக்கள் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு விழிப்புணர்வோட இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முழுக்க காரணமே சீமான் தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது, அவங்களுக்கான தேவைகளை அவங்க போராடி பெற்றே ஆகணும் அப்படின்னு சீமான் போட்ட எல்லா பொதுக்கூட்டங்களுமே வெற்றி அடைகிற மாதிரி தற்போது மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களாகவே முன் வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு போராட்டமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் வெறும் விளம்பர அரசியல் மட்டும் தான் பண்ணாரே தவிர நிஜமாவே அவர் ஒரு ஆளுமையான தலைவன் இல்லை அப்படின்றத மக்கள் எளிதில் உணர்ந்து திமுக மேல உள்ள மரியாதையே போய் இனிமே திமுக கட்சியை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு அப்படின்றது மக்களை உச்சக்கட்ட கோபத்திற்கே போக வச்சிருக்கு. அந்த ஒரு தருணத்துல சீமான் அவருடைய கை காசை போட்டு எல்லா மக்களுக்குமே அவர் வீட்டில் சமையலுக்கு என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துவாங்களோ அதே தரத்துல எல்லோருக்குமே ஒரு 3 நாள் சாப்பிட்ற மாதிரியான நிவாரண உதவியை வழங்கியது அப்படின்றது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை உண்டு பண்ண வச்சிருந்துச்சு. இப்படி இந்த மிக்ஜாம் புயலுக்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்க காரணத்தினால தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிடா சீமானுடைய வளர்ச்சியை நம்ம செய்தியில காட்டுறது, காட்டலன்னா தமிழ் மக்களும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் கோவப்படுறாங்க, காட்டினா திமுகவுடைய நிர்வாகிகள் நம்மளுடைய தொலைக்காட்சி மேல கோவப்படுறாங்க, என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு பயத்துல தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க நேர்மையா நியூஸ் போடணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஆட்சியில திமுக கட்சி இருக்கு அப்படின்ற காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால துணிச்சலா பண்ண முடியல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து பத்திரிகையாளர் பாண்டே கூட பாத்தீங்கன்னா அவருடைய வலைவலியில பேசும்போது இவ்வளவு மாவட்டங்கள்ல சீமானுடைய வளர்ச்சி உயர்ந்திருந்தாலும் இதை எதையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் காட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதற்கு பின்னணியில் திமுக கட்சி தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா 26 தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு பாண்டே கூட பாத்தீங்கன்னா அவருடைய வலைவலியில் சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.